இப்படி நம்ம தங்கத்தை தட்டி தூக்கிட்டோம். அதாவது இந்த அடீனியம் செடியை தான் நான் வந்து தங்கம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த செடியை வந்து தேடாத இடம் கிடையாது. ஏன்னா நம்ம கடையில் வாங்கணும்னா எவ்வளோ ரூபா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் இதோட சீட்ஸ் கிடச்சுனா அந்த மாதிரி நட்டு வைக்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா சீட்ஸுமே எனக்கு வந்து முளைக்க வைக்கும்போது இந்த நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அது கரெக்டாக வரலை. அதனால் என்னென்னா கொஞ்சம் பிளான்ஸ் தான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டு பிளான்ஸ் வந்து சும்மா கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா 2 பிளான்ட் வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன். அப்புறம் இந்த பிளான்ட்டுமே ஒரு இடத்துல ஒரு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து இதை இப்படி இந்த பாட்டோட சேர்த்து ஒரு குப்பையில் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அது ஏன் நேரத்துக்கு ஏன் கண்ணில் பட போய் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். அதான் தங்கத்தை தட்டி தூக்கிட்டோம் இல்லை அப்படின்ட்டு சொன்னேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வளர்ந்த செடியாக தான் இருக்குது. இது என்ன கலர் பூனெல்லாம் தெரியலை, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்குமே தெரியலை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டை பற்றி தெரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் அடி